பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்து ஈண்டி இருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகம கலைகள் அனைத்து எவன்பால் உதிக்குமோ அந்த இறையாம் கணபதியை கைகூறத் தொழுகின்றோம். இன்று திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 949வது பாடல். கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பல, கொண்ட இச்சக்கரத்துள்ளே குறி5, கொண்ட இச்சக்கர கூத்தன் எழுத்தைந்தும், கொண்ட இச்சக்கரத்துள் நின்ற கூத்தே. சரவண தளத்துல பாடல்கள் 946 உள்ள முறைப்படி வரையப்பட்ட சக்கரத்துள் பாடல் 929வது பாடலில் உள்ளபடி பஞ்சபூதங்களின் குறிகளும் அதன் குணங்களும் இருக்கின்றது. இந்த சக்கரத்தில் உள்ள சிவய நம எனும் 5 எழுத்து மந்திரமாக இருக்கும் இறைவன் இச்சக்கரத்துள்ளே ஆனந்த நடனம் புரிகின்றான். குறிப்பு: பஞ்சபூதங்களின் குறிகளும் அதன் குணங்களும் நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் இதன் தன்மையாக இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய பார்வையில் என்னன்னா, கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணங்கள் பல, அதாவது மனிதனுக்கு 8 குணங்கள் கூறியிருக்காங்க. தயைனா சர்வ பூதங்களிலும் அன்பு செலுத்துவது, சாந்தி அமைதியா இருக்கிறது, எப்பொழுதும் எதையும் பொறுத்து கொள்வது, பொறுமையாக இருப்பது. 3வது அனுசுயான்னு சொல்லுவாங்க. அனுசுயானா அந்திரி மகரிஷியின் பத்னியை தான் அனுசுயான்னு சொல்லுவாங்க. அனுசுயனா பொறாமையின்மையால யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறுமை வேற, பொறாமை வேற. அனுசுயானா பொறாமையின்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது 3வது குணம். 4வது குணம் சௌசம். சௌசம்னா சுத்தமாக இருப்பது, அதாவது உடல் சுத்தம், உள்ளத்து சுத்தம், இரண்டுமே சுத்தமாக இருக்கும்போது அந்த மனிதன்கிட்ட மேலோங்கி காணப்படும் நல்ல ஒழுக்கம். அனாசியம்னா அடுத்தது 5வது அனாசியம். எப்பொழுதும் மனதை லேசாக வைத்துக் கொள்வது, எப்பொழுதும் இறுக்கமற்ற நிலையில் இருப்பது, லேசா இருக்கணும். உடலும் மனசும் எப்பொழுதும் லேசா இருக்கணும். அதை தான் அனாவசியமா எந்த ஒரு விஷயத்த செய்யறது அனாவசியமா செஞ்சுட்டு போறான், அனாவசியமா பேசுறான் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனாவசியம்ன்றது தான் அது ஒரு குணமாவே நம்ம என் குணத்துல ஒரு குணமா வருது. அடுத்தது 6வது குணம் மங்களம். மங்களம்ன்றது என்னன்னா திருப்தி, எதுலையுமே ஒரு மன நிறைவு அடைவது. அந்த மன நிறைவுன்றது என்னன்னா எந்த ஒரு குற்றம் குறையும் காணாத ஆனந்தமாக இருப்பது. அதுதான் எந்த ஒரு நிலையிலையும் ஒரு 20-25 வயசு தாண்டிட்டா திருமணத்தை, அதான் திருமணத்தை மங்களம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. ஏன்னா ஆனந்தமா இருப்பான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு. மங்களம்ன்றதுக்கு திருப்தி, ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பது, ஒரு தேஜோசோட காணப்படுவது. இப்ப இந்த 6 குணங்கள் இருக்குதுன்னா அந்த 7வது குணம், அதாவது ஆகர்பண்யம், அதாவது தான தர்மம். மனதுல தனக்கு இப்போ ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 1 ரூபாய் தான தர்மம் பண்ணணும். அது சிருஷ்டியினுடைய நியதி. அது அந்த தான தர்ம குணம் இந்த மேல காணப்பட்ட குணங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 7வது குணம் வரும். 8வது குணம்ன்றது புருகா அப்படின்றாங்க. அதாவது அப்புருகா, ஆசையின்மை, பற்றின்மை. இந்த 7 குணங்கள் இருக்கும் பொழுது அதை சரியான முறையில் கடைபிடிச்சின்னு வரும்போது இந்த 8வது குணம் ஆட்டோமேட்டிக்கா உட்காரும். ஏன் உட்காருன்னா, எதன் மீதும் தாமரை தண்ணியா கூட தான் ஆதாரமா இருக்கு, ஆனா தண்ணியில ஒட்டாது. அதுதான் சிறந்த உதாரணம். அதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த உதாரணமா எடுத்துக்கலாம். ஏன்னா தாமரை அதனுடைய நீர் ஆதாரத்தை தான் பற்றி வாழுது, ஆனா மண்ணு மூலியமா தான் அந்த நீரை எடுத்துக்கும். மேலே இருக்கிற அந்த நீரை எடுத்துக்காது. அது எடுத்துக்காது, ஒட்டாது. ஆனா அது நீரின் அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் அதனுடைய தண்டை சுருக்கி கொண்டு குறைஞ்சிக்கும். அது ஏன்னா பாருங்க, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் மனிதன் பற்றற்ற வாழ்க்கை எப்படிலாம் வரும்? அந்த 7 குணங்கள் 8 குணங்கள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இறைவன் இந்த 8 குணங்களும் ஒரு மனிதனுடைய உடல் அமைப்புல இருக்கு. அதான் மனிதனுடைய உடல் தான் கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பல. இந்த 8 குணங்களும் இருக்கின்ற இந்த சக்கரத்துல குறி5 2வது வரியில வச்சிருக்காரு. குறி5னா இந்த ஐம்பூதங்கள் மனித உடல்ல இயங்குதுன்றத எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் நம்ம
மூலர் பகவான் சொல்லியிருக்காரு. அது அந்த குறி 5 வந்து இந்த எண் குணங்கள் இருக்கும்போது இந்த ஐம்பூதங்கள் வந்து சரிசமமா இயங்கிட்டு இருக்கும். அத வந்து அது இயற்கையா வந்து அமையும் அப்படின்றாரு. அந்த கொண்ட இச்சக்கரத்தில் கூத்தன் எழுத்தைந்தும் சிவய நம என்ற ஒரு பஞ்சாசாரம் வந்து அந்த பஞ்சாசாரமா வடிவாகவே இந்த உடல் இருக்கு, இந்த சக்கரம் இருக்கு, இந்த உடல் இருக்கு, இந்த உடல் தான் இந்த சக்கரம் சொல்றாரு. இந்த உடல் இருக்கு கொண்ட சக்கரத்துள் நின்ற கூத்தனி ஆட்டமட்டையாக இந்த மாதிரி குணங்கள் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பொழுது இறைவன் வந்து தானாக வந்து நடனம் ஆடுவான். அதனால்தான் இந்த குணங்கள்லாம் இருந்ததுனாலுமே சால சிறந்த ஒரு ஆகம விதியை கடைபிடிக்கக்கூடிய இந்த முறைகள்லாம் இருக்கக்கூடிய குணங்கள் கொண்ட மனிதர்களாக மாறும் பொழுது இருக்கும் பொழுது தானாகவே ஈசனுக்கு இணையானவனாக பெரிய மனுஷனாக, ரிஷியாக, முனிவராக, தேஜோஸ் உடையவராக அவங்க வந்து காணப்படுறதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னா, அந்த எண் குணம் வந்து ஒரு மனிதனுக்கு வாய்க்க பெறும் பொழுது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பல நூல்கள், பல கற்றறிந்த அறிஞர்கள், பெருமக்களுடைய சான்றோர்களுடைய நட்புறவு கொண்டு இந்த மாதிரி நிலையை நம்ம வளர்த்து கொண்டால், என் குணத்தை வளர்த்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக இறைவன் நம் மீது வந்து நடனம் ஆடுவான்ன்றது இந்த பாடல் மூலியமாக சொல்ல வராரு. மனத்தந்திரையா, நீங்க வாருங்கள், உங்களுடைய கருத்தை கூறுங்கள் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்று போற்று. இன்று திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் மந்திரம் 949 திரு அம்பல சக்கரத்தின் சிறப்பு 38. கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம்பல, கொண்ட இச்சக்கரத்துள்ளே குறி 5, கொண்ட இச்சக்கரம் கூத்தன் எழுத்து 5, கொண்ட இச்சக்கரத்தில் நின்ற கூத்தே. அதாவது திரு அம்பல சக்கரத்தின் மந்திர எழுத்துக்களின் சிறப்பு பற்றி இங்கு கூறப்படுகிறது. அதாவது முதல் வரி, கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம்பல, இறைவனுக்கு எண்ணிலடங்காத குணம் உள்ளது. அதில் அடிப்படையாக வள்ளுவர் கூறியதை இங்கு குறிப்பிடுகிறேன். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. இது எண்குணம் என்பது தன் வயத்தனாதல், இயற்கை உணர்வினன், தூய உடம்பினன், முற்றும் உணர்ந்தவன், பேரருளாளன், முற்றும் துறந்தவன், ஆற்றல் குறையாதவன், இன்பம் குறையாதவன் என்ற எண்குணம் இங்கு குறிப்பிட்டு கூறப்படுகிறது. அதற்கு அடுத்து கொண்ட இச்சக்கரத்துள்ளே குறி 5. இங்கு குறி என்பது நோக்கமாகும். அதாவது ஐந்தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஏனெனில் உலக உயிர்கள் மீது அன்பு கொண்டு கருணை கொண்டு உலக உயிர்களுக்கு அனுபவம் அளிக்கும் பொருட்டு இந்த ஐந்தொழிலையும் புரிகிறார். அதற்கு அடுத்து இச்சக்கரம் கூத்தன் எழுத்து 5. அதாவது ந ம சி வ ய, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றும் சொல்லலாம். நிலம் என்பது மண் வாசனையையும், நீர் என்பது அறுசுவையையும், நெருப்பு என்பது 10 வகையான பார்வையும், வா என்ற காற்று உணர்வுகளையும் 12 வகையான உணர்வுகளையும், யா என்பது ஆகாயம் சப்தங்கள் 16ஐயும் குறிக்கின்றது. அதற்கு அடுத்து 4வது வரி, இச்சக்கரத்துள் நின்ற கூத்தே. அதாவது இச்சிவபெருமான் ஆதி அந்தமற்ற அசையாத அசைக்கக்கூடிய அனைத்துமான பரம்பொருளான இறைவன் திரு அம்பல சக்கரத்தில் மந்திரமாக இடம்பெற்றுள்ளார் என்பது இப்பாடலின் கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றியா, மிக்க நன்றி. அருமையான விளக்கம். அந்த 4வது வரிக்கு கோரணைக்கு பாரு, அதுதான் அற்புதமான விளக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. எனக்கு தெரியல ஐயா, வேற யாரும் இருக்கிறத மாதிரி அர்த்தனாரி ஐயா தான் இருக்காரு. ஐயா, நீங்க வாருங்கள், உங்களுடைய கருத்தை கூறி அந்த பாடலை கூறி நம்ம முடித்தோம். இல்லை சார், நடைமுறைப்படி கிருத்திகா, மகேந்திரன் சார், அப்புறமா கடைசியா நிறைவா தான் நான் அது மாதிரி இருக்கும். எனக்கு தெரியல, என்னுடைய மொபைல்ல அவங்க ஷோ பண்ணல. கிருத்திகா இருக்காங்க, எனக்கு வந்து கிருத்திகா காட்டுது. கிருத்திகா வாங்க. கிருத்திகா ஐயா, ஐயா ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, அப்பதான் கிடைக்கும். வீடாமன் ஐயா ரிஃப்ரெஷ் பண்ணாதான் தெரியும். அடுத்ததாக கிருத்திகாமா வாருங்களம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பீதாம்பரம் ஐயா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, தெரியும். மகேந்திரன் ஐயா இருக்காரு சார். மேல இருந்து 2 விரலால கீழ் நோக்கி இழுங்க சார்.
இழுத்தீங்கன்னா உங்களுக்கு யார் யார் இருக்கிறாங்கங்கிறது தெரியும். சரிங்க, வந்துடுது. நன்றி. கிருத்திகாமா வாருங்க. வணக்கம். பீதாம்பரம் ஐயாவும் சரி, பாலச்சந்திரன் ஐயாவும் சரி, நல்ல செய்திகளை நமக்கு பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய பாடல என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசித்து விடுகிறேன். கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பல, கொண்ட இச்சக்கரத்துள்ளே குறியைந்து, கொண்ட இச்சக்கரன் கூத்தன் எழுத்தைந்தும், கொண்ட இச்சக்கரத்துள் நின்ற கூத்தே அப்படின்னு சொல்றாரு. இந்த இதுல நம்ம நேத்திக்கு இருந்தே எடுத்துட்டு போனோம் இந்த பாடலை. அப்போ எப்படி பாக்குறது அப்படின்னா, நம்ம இவர் சொன்னாரு, நம்ம அவர் பேர் என்ன, பீதாம்பரம் ஐயா என் குணம் பத்தி சொன்னாரு. அந்த கல்யாண குணங்கள் பத்தி சொன்னாரு. அந்த கல்யாண குணங்களை தாண்டி ஒரு குணத்துல நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லைங்களா? என்ன சொன்னாரு நேற்றுக்கு? குன்றிடை நின்றிடும் கொள்கைய நாமே அப்படின்னு சொன்னாரு. அப்போ அது என்ன கொள்கை அப்படின்னு பார்த்தோம். என்னது அப்படின்னா, கன்றதுவாக கறந்தன நந்தி. அப்ப பால் சிறந்து கன்றினுடைய குரலை கேட்டு தானாகவே பால் சுரக்கக்கூடிய பசுவினுடைய அன்பை போன்று நாம் இந்த பூமிக்கு எல்லாருக்கும் அன்பு செலுத்த வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், பரிவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குணங்களை எல்லாம் தாண்டி அந்த குணத்துல நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி திருமூலர் பிரான் சொல்றாருன்னு நம்ம நேரில் பார்த்தோம். அப்ப அங்கிருந்து வரும்போது இந்த இடத்துக்கு வராரு, கொண்டைய சக்கரத்துள்ளே குணம் பல அப்படிங்கிறது. இப்ப இந்த குணம் அப்படிங்கிறத ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு குணம், அதாவது நம்மளுடைய ஆட்டிடியூட், அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது ஒரு வகையான குணம். இன்னொன்னு இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கறதையும் நம்ம குணம் அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பல அப்படிங்கிறது. அப்ப என்ன இந்த இடத்துல பலனும் பார்க்கலாம். அந்த பலன் எதுவாக இருக்கும் என்றால், இப்ப நமக்கு ஒரு பலன்னா நமக்கு தெரியணும், அப்படியே எவிடென்டா தெரிஞ்சாதான் அது பலன். நம்ம சொல்லுவோம்ல, கையில காசு இருக்கிறதோட பலன் என்ன? கையில நம்ம காசை பாக்குறோம். இப்ப எல்லாம் டிஜிட்டல் மணியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறோம் இங்க ஜிபேல காசு இருக்கான்னு பாத்துட்டு வெளியில கிளம்புறோம். அப்ப அந்த மாதிரி கடையில சாமான் வாங்கினா கையில பொருள் இருக்கணும் இல்லைங்களா? பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாங்கன்னா மூஞ்சி அழகா இருக்கான்னு 4 தடவை கண்ணாடியில பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வித்தியாசம் தெரியணும். தெரிஞ்சாதான் அவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அவங்க நல்லா பண்ணல. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல கொண்டைய சக்கரத்துள்ளே குணம் பலன்னா அது எப்படி அந்த பலன் நமக்கு புரியும் அப்படின்னு கேட்டானாக்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த இந்த நம்முடைய மாயையை நீக்கக்கூடிய, நான் ஏற்கனவே பார்த்தோம், நம்ம 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஆணவம், கன்மம், மாயையில இந்த மாயையை நீக்கக்கூடிய தன்மையை நாம் அடைவோம். அப்ப மாயையை நீக்கினா என்ன ஆகும்? நம்ம பார்த்தோம், திரோதாயி ஆணவம், அதாவது அந்த அந்த ஆணவத்தை போகக்கூடியது. அது ரெண்டும் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உயிர் அருள் பெறும், சிவமாக மாறும். சோ இந்த குணத்தை அவர் சொல்றாரு. அப்ப இந்த மலம் ஆணவ மலம் போகணும், கன்மம் போக வேண்டும், மாயை போக வேண்டும். அப்ப கீழே இருந்தா வர முடியும். நம்ம மாயை போகணும், அப்புறம் கன்மம் போகும், அப்புறம் ஆணவம் போகும். இந்த 3ம் போய் உயிர் என்ன செய்யும் அப்படின்னா சிவனருளை பெற்றுவிடும். அப்ப இந்த குணங்கள் நம்முள் நிறையக்கூடிய தன்மையை கொண்ட இச்சக்கரத்துள் குணம் பல அப்ப நமக்கு காட்டும் அப்படிங்கறத ஒரு விஷயமா பார்த்துக்கலாம். அடுத்தாப்புல கொண்ட இச்சக்கரத்துள்ளே குறி 5 அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது எல்லாமே நம்ம உள்ளதான் பாக்குறோம். இது அகமா பார்க்கணுங்கிறத 3 பாடலுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி கொண்டை சக்கரத்துள்ளே குறி 5 அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த குறி அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 5 ஆதார சக்கரங்களும் விளங்கும் அப்படின்னு ஒரு வகையா நம்ம பார்த்துக்கலாம். இல்ல அப்படின்னாக்க நம்ம 5 கூறுகளையும் நம் உள்ளே காட்டி தரும்.
எது மாதிரியான 5 கூறு அப்படின்னாக்க சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம் அப்படிங்கிற ஒரு 5 கூறு. ஏன்னா நம்ம வந்து எங்க வரைக்கும் போயிட்டோம், சிவன் அருள் போய் சிவனாக மாறுவது குறித்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த சக்கரங்களின் உபயோகங்களின் மூலமாக எந்த சக்கரம் நம்ம இதுக்கும் அதிதெய்வங்கள் இருக்கு, இதுக்கும் நமக்கு வந்து நாயகர்கள் இருக்காங்க இல்லைங்களா? நம்ம 5 ஆதார சக்கரங்களுக்கும் 5 பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அந்த அந்த 5 ஆதார சக்கரங்களிலும் விளங்க செய்து நமக்கு எதை காட்டி தரும் இந்த சக்கரம் அப்படின்னாக்க 5 குறிகளை காட்டி தரும். எது அது? சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இது 5. கொண்ட இச்சக்கரம் கூத்தன் எழுத்தைந்தும் கொண்ட இச்சக்கரத்துள் நின்ற கூத்தே அப்படின்றாரு. அப்ப இந்த இடம் இத்தகையதாக மாறிவிட்டது என்றால், எத்தகையதாக மாறிவிட்டது? இந்த ஆணவம், கர்மம், மாயை எல்லாம் போய் அவருடைய அருளை பெறத்தக்கதாக இந்த உடல் மாறிவிட்டது என்றால், இந்த 5ம் அதாவது இந்த ஆதாரங்களை தாண்டி அது காட்டும் லயத்தை, அது காட்டும் அனுபவத்தை நாம் பெற துவங்கி சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாக்கியம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அந்த அந்த தன்மை உள்ளுக்குள் விளங்க ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எழுத்து 5மே உள்ளே நின்று நடமாடக்கூடிய கூத்தாக வெளியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எது கூத்து? நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அந்த நம்முடைய மூச்சு லயம், அதுதான் அந்த வாசிதான் கூத்து அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் சதா அசைந்து கொண்டு இருப்பது அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப அந்த எழுத்து 5மே கூத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரமே நமக்கு என்னவாகும்? நம்முடைய வாசியாக மாறும். அப்ப எழுத்து 5ம் கூத்தாகுமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நின்ற கூத்தே அப்படின்றாரு. அப்ப இதுலயும் வந்து 5 விதமான கூத்துக்களை வந்து நம்ம இறைவன் ஆடக்கூடியது. என்ன மாதிரி அப்படின்னாக்க, நம்ம இதுதான் இந்த ஆணவம், கர்மம், மாயை எடுத்த மாதிரி ஸ்தூலமாக பார்க்கக்கூடிய நடனம். இப்ப நம்ம ஆடுவோம். நம்ம நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு இந்த கொட்டு சத்தம், மேல சத்தம் எல்லாம் கேட்டுச்சுன்னா அப்படியே கூத்தாடுவாங்க. அந்த தாளம் வந்து அப்படியே தன்னால துடி கால்ல தெரியும் நமக்கு. அப்போ ஆடுவாங்க. அப்போ வந்து உடல் ஆடும். அந்த அந்த நடனம் இந்த ஓஷோல கூட ஒரு பயிற்சி இருக்கு. என்ன அப்படின்னா, இசையோடு இருத்தல் அப்படின்னா, அந்த இசையை போட்டு விட்டுட்டு அந்த அப்படியே ஆடும்போது உடல் சோர்ந்து 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 உடல் சோறும், ஆனா உள்ளம் வந்து அந்த உண்மத்த நிலைக்கு போகும். அப்ப அது வந்து ஒரு தூள நடனம். அதுக்கப்புறம் ஊன நடனம் அப்படின்னு சொல்றாங்க. ஊன நடனம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த உடலும் முதல்ல வந்து உடலும் உள்ளமும் ஆடக்கூடியது, அப்புறம் வந்து உள்ளம் ஆடக்கூடியது, அதற்கு பிறகு ஞான நடனம், பிறகு பர நடனம், பிறகு சூக்கும நடனம். அது வரைக்கும் சதாசிவம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இத ஒருத்தரும் நமக்கு அதை காட்டுறாங்க. சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம்னு பார்க்கும்போது ஒருத்தரும் ஒரு நடனத்தை நமக்கு காட்டுகிறார்கள். அப்ப அந்த சூக்கும நடனத்தை நம் உள்ளே காணக்கூடிய தன்மையை இந்த சக்கரம் நமக்கு காட்டி தரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்துல இந்த உடல் என்பது எங்கனம் சக்கரமாக மாறுவது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படி நடக்கும் பொழுது நாம் எத்தகைய தன்மையை அடைவோம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்றாரு. இது பண்ணு, இது நடக்கும், இது நடந்தா நீ இப்படி ஆவ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? எது பயிற்சிக்கலாம்? நம்முடைய உடல் தான் பயிற்சிக்கலாம். உட்காரலாம், உட்கார்ந்து அப்படியே ஆழமா யோசிக்கலாம். யோசிச்சா நம்மளால இந்த உணர்வுகளை பெற முடியும் அப்படிங்கறதுதான் வந்து அனுபவம். அத்தகைய அனுபவத்தை அனைவரும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. அதாவது எல்லாருமே சைக்கிள் ஓட்டிடலாம், வேகமான சைக்கிள். ஆனா மெதுவான சைக்கிள் ஓட்டுறது வந்து மிகவும் கடினம். அது மாதிரி இந்த யதார்த்தத்தோட அதனுடைய தன்மைகளை வந்து விரிவாக்கமா சொல்றதுக்கு அம்மையாருக்கு நிகர் யாரும் இல்லை. நன்றிம்மா, மிக்க நன்றி. மகேந்திரன் ஐயா, வாருங்கள் ஐயா, நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் அனைவருக்கும். இனிய நற்காலை, உற்சாகமான நற்காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக நான் ஒவ்வொரு பொழிவுமே நல்லா கேட்டுட்ருக்கேன். நல்ல ராமையாவும் ஆகட்டும், அதே போல் சிதம்பரம் ஆகட்டும், அதே போல் அம்மாவும் ஆகட்டும், ரொம்ப இதுக்கு
ஆழ்ந்த விரிந்த ஒரு விளக்கங்கள் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில பார்வைகளையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம். அந்த நேரா பாடலுக்கு போயிடலாம். இது வந்து ஒரு ஒரு கூத்து சார்ந்த பாடல்னால அதே உற்சாகத்தோட அப்படியே அதை வந்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சா. கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பல கொண்ட இச்சக்கரத்துள்ளே குறி 5 கொண்ட இச்சக்கரம் கூத்தன் எழுத்தைந்து கொண்ட இச்சக்கரத்துள் நின்ற கூத்தை கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பல கொண்ட இச்சக்கர உள்ளே குறி 5 கொண்ட இச்சக்கரம் கூத்தன் எழுத்தைந்து கொண்ட இச்சக்கர் உள்ளே நின்ற கூத்தே. அருமையான ஒரு பாடல். இதை வந்து அந்த கொண்ட 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 அப்படின்றத வந்து நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, அந்த கொள்கின்ற இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலயே வந்து உள்ளுக்குள் அதையும் வந்து ஏற்றுக்கொண்டு அதையும் உள்ளுக்குள்ள அமைந்து கொண்ட அப்படின்ற ஒரு நிலையோட வந்து பார்க்கலாம். அப்படி அந்த எதை கொண்டு இருக்கிறது அப்படின்னா இதை நம்ம இப்படியும் பார்க்கலாம். நம்ம மற்ற சில பாடல்களை பார்க்குற மாதிரி இந்த சக்கரத்து உள்ளே குணம் பல கொண்ட இச்சக்கரத்து உள்ளே குறி 5 கொண்ட சக்கரங்கூத்தன் எழுத்தைந்தும் கொண்ட சக்கரத்து உள் நின்ற கூத்து. அப்புறம் மறுபடியும் அந்த அந்த சக்கரத்துள் நின்ற அந்த கூத்தை கொண்ட சக்கரத்து உள்ளே குணம் பல கொண்ட அப்படின்னு, அதாவது அதுல வந்து அந்த ஆற்றல் சேர்க்கும் பொழுது நம்ம சில சமயம் அந்த குழந்தைகள் வந்து அவங்க அம்மா அப்பா பத்தி சொல்லும் பொழுது ஒரு பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா. அப்பா இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படின்னு அதோட சேர்த்து அதோடைய குணநலன்களை வந்து அதிகரிக்கிறது, அதனுடைய சிறப்பை அதிகரிக்கிறது. இதுல அந்த சக்கரத்தில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதோடைய நெயில் அந்த இறைநிலை எந்த அளவுக்கு வந்து நம்மோடு ஒரு உயிர்ப்பாக இருக்கிறது. பல்வேறு நம்ம இங்க பார்த்தது போல அது கூட என் குணம்ன்ற மாதிரியா மட்டுமா சொல்லாம அந்த பல குணம் பல கொண்ட அப்படின்றத வந்து அதோடைய அந்த விரிந்த டைமென்ஷனை வந்து அப்படியே சொல்வதாக அதை வந்து பார்க்கலாம். அதாவது அது ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது அந்த டைமென்ஷன், அது இது 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 அப்படின்ற மாதிரி பல்வேறு பரிமாணங்களை வந்து கொண்ட அந்த ஒரு பெரும் நிலை அப்படின்ற ஒரு வகையில வந்து அதை விரிவாக்கி சொல்றதாகவும் கூட பார்க்கலாம். ஏன்னா இறையின் நிலையை பத்தி சொல்லும் பொழுது நீங்க கடவுள் வாழ்த்து திருக்குறள் பார்க்கும் பொழுது நிறைய இருக்கும். அதுல அதுல வந்து ஒன்று எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கின்ற அடிக்கடி மனதுக்குள்ள தோன்றுகின்ற ஒன்று, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் அப்படின்றார். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்ல மனக்கவலை மாற்றல் அரிது. இப்ப யாருக்குமே மனக்கவலை வரவே வர. ஏன்னா தனக்கு அந்த கம்பேரிசன் இருக்கும்போது தானே காம்படிஷன் வரும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எந்த ஒரு நிலையிலுமே அது அந்த ஒரு தனித்துவத்தை வந்து கொண்ட அந்த ஒரு இறைநிலை, அந்த தனித்துவத்தோடு அதோடு பல குணங்களையும் வந்து உள்ளுக்குள் அடக்கி வைத்திருக்கிறார். அப்புறம் குறி 5 என்பதையும் மிக அருமையா நம்மளோட வந்து சொன்னாங்க. அது எப்படி அதோடைய குறிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி பஞ்சபூத குறிகள் அப்படின்ற ஒரு 5 பார்வையில பார்க்கலாம். அதே போல அதோடைய பல்வேறு நிலைகளை வந்து பார்க்கலாம். அல்லது அதோடைய தன்மையில் நம்ம முன்னாடி கூட சில பாடல்கள்ல பார்த்தோம். அதாவது அந்த அந்த சக்கர ஆற்றல் உடலின் சக்கரங்கள்ல வந்து எப்படி வந்து அந்த நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயத்தோடைய தன்மை வந்து இருக்கு அப்படிங்கிறத, அது ஒவ்வொன்றும் அது வெறுமனே அந்த ஒரு ஆற்றல் நிலையாக மட்டும் இல்ல, ஒவ்வொன்றுக்கும் சில குணங்கள் உண்டு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த சில பிளாக் இருக்கும். அது வந்து இந்த மாதிரியான சக்கரா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுல வந்து சில குணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மேலோங்கி இருக்கிறதோ இல்ல சில குணங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதோ, அப்ப அந்த சக்கரா பேலன்ஸ் வந்து இல்லாததுனாலே அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து நம்ம இதுல மருத்துவ முறைப்படியும் கூட சொல்லும் பொழுது நீங்க அந்த வாதம், பித்தம், கபம் அதோடைய சமநிலை இல்லாத போது அந்த இது இருக்கும். இப்ப வந்து இறை எப்படி இருக்கிறான் அப்படின்னா இந்த குறிகளின் அந்த தன்மையாக இருக்கும் பொழுது அதனுடைய அந்த ரைட் பேலன்ஸையும் கொண்டு வரோம் அப்படின்றதையும் கூட சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளோட வந்து அந்த எழுத்து 5ஆக அதை கொண்டு இருக்கிறார், குறி 5ஆக கொண்டு இருக்கிறார், குணங்கள் பல ஆக கொண்டு இருக்கிறார். அதோடு இருக்கின்ற அவர் யார் அப்படின்னா அந்த சக்கரத்துள் நிற்கின்ற கூத்தாக இருக்கிறார். அப்ப வந்து நம்ம கூத்தை வந்து ஒரு இதுதான் இயங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த சிலருக்கு அந்த அருள் வரும் பொழுது அந்த அந்த கால் விரல் நுனியாகட்டும் தலை உச்சியில் உள்ள அந்த
முடியாகட்டும் எல்லாமே அதே முழு கூத்து வந்து அது அந்த உடல் முழுக்க வந்து அதோடைய தன்மையை வந்து பார்க்க முடியும். அப்போ ஒரு செயல்ல வந்து இறங்கி அதோட செய்யும் பொழுது அந்த கூத்தனுடைய அந்த குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க பரவசமாக அது முழு நிலையாக வந்து இருக்கும். அத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த சக்கரத்தில் நாமும் அதை செயல்முறை வடிவத்துக்கு அதை உணர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன்களை மிக அருமையாக அடைய முடியும். அதாவது வள்ளுவர்ல திருக்குறள்ல ஒன்று வரும் இல்லையா, அதுவே குணமாகவும் இருக்கும், அதுவே பயனாகவும் இருக்கும். பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். அப்ப அதுவே பண்பு நலன்களாகவும் இருக்கிறது, பயன் தருவதாகவும் இருக்கிறது போலவே இந்த சக்கரம் நம் அனைவருடைய வாழ்க்கைக்கும் நலத்தை கொடுக்கும். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க, ரொம்ப மிக்க நன்றி. அதாவது பேராற்றல் கொண்ட இறைவன் அவதாரமாக விளங்கக்கூடிய அனுமன் கூட சீதையை கண்டேன்னு சொன்னா எங்க அந்த ஒரு கணம் அந்த சீதையை கண்டேன் என்ற வார்த்தைக்கு நடுவுல எவ்வளவு நேரம் எடுத்துக்கும். ஆனா இருந்தாலும் கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டு கவி அரசர்கள்லாம் எழுதியிருப்பாங்க, நூலாசிரியர்கள்லாம். அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதுக்கு அந்த மாதிரி இங்க உதாரணத்தை வந்து கொண்ட இச்சக்கரத்துள்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரோ நம்மளுடைய திருமலர் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்ச உங்களுக்கு நன்றி, மிக்க நன்றி. பாருங்கள் ஐயா, கவியரசு ஐயா வெளியே போயிட்டாரா? கவியரசு லிசனிங் மோடு. சரிங்க. இந்தியா மேடம் வந்திருக்காங்க பாரு. இந்தியா மேடம் நீங்க வாருங்கம்மா, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 949வது மந்திரம். கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பல, கொண்ட இச்சக்கரத்துள்ளே குறி 5, கொண்ட இச்சக்கர கூத்தன் எழுத்து 5 கொண்ட இச்சக்கரத்துள் நின்ற கூத்தே. திரு அம்பல சக்கரத்தால் உண்டாகும் நன்மைகள் அநேகம். திருமூலர் கூறிய இதனை நாம் பயன்படுத்த வேண்டும். சக்கரத்தின் உள்ளே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் 5 தொழில் இயக்கமும் அடங்கி உள்ளன. இது பலமுறை நாம் பார்த்ததே அறிந்ததே. இச்சக்கரத்துள்ளே சூக்கும பஞ்சாட்சரம் எனும் பிரணவம் ஓம் இந்த மந்திரம் மிகவும் அருமையானது, நம்மை வாழ வைக்கக்கூடியது. ஓம் நமச்சிவாய போற்றி என்று நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி இறைவனை நாம் நினைக்க வேண்டும். தூல பஞ்சாக்கரமாகிய நமசிவாய 5 எழுத்தும் அடங்கின. நம்மளுடைய மனதை, நம்மளுடைய சொல்லை, செயலை முறையாக, சிறப்பாக, மகத்துவமானதாக ஆக்கும் ஒரு அருமையான ஒரு மந்திரம், 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய. இச்சக்கரமே இறைவனின் ஆனந்த நடனம் அரங்கேறும் இடமாகவும் உள்ளது. கூத்தன் அப்படின்றது இந்த இடத்துல நடன சபாபதி, கூத்து அப்படின்னா நடனம். நம்மளுடைய உயிராக சிவபெருமான் இருக்கிறான். அவனுடைய அந்த இடம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும்? சூக்கும பஞ்சாட்சரம், தூல பஞ்சாக்கரம், இதெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு மந்திரத்தில் மிக சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார். கொண்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பல, அனைத்து நல்ல குணங்களை உடையவன் சிவபெருமான். அவனுடைய குணம் போல நம்மளுடைய குணமும் உன்னதமானதாக இருக்க வேண்டும். கொண்ட இச்சக்கரத்துள்ளே குறி 5. இந்த குறி 5ங்கிறது நம்மளுடைய படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இதுதான் நம்மளுடைய 5 எழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய. அந்த மந்திரத்தை நாம் வாழ்நாளெல்லாம் உச்சரிக்க வேண்டும். கொண்ட இச்சக்கர கூத்தன் எழுத்து 5 கொண்ட இச்சக்கரத்துள் நின்ற கூத்தே. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. உங்களுடைய குரல் வளம், ஆளுமை, அந்த பேச்சு ஆற்றல் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மிக அற்புதமாக கேள்வி ஞானம், கல்வி ஞானம் சொல்லுவாங்க. கேள்வி ஞானத்தில் இந்த மாதிரி ஒரு
கபிலரான வாய்ஸ்களை கேட்கும் பொழுதே மனம் மாற்றங்கள் அடையும், மனம் மகிழ்கின்றது. மிக்க நன்றி. நன்றி. பாருங்கள் ஐயா, அர்த்தனார் ஐயா, மாறுங்கள், உங்களுடைய பாடலை வந்து நம்ம முடித்துக்கொள்வோம். வணக்கம். இதுல வந்து குணம் பல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதுல எந்த விதமான நம்பரையும் ஒரு குறிப்பிடல. இதுக்கு எங்கன்னா திருவாசகத்துல 2வது தலைப்பு கீர்த்தி திருவகவல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 142 வரி மொத்தம். அதுல முதல்லயே எடுத்த உடனே கூத்துல தான் தொடங்குறாரு. என்ன எப்படி தொடங்குறாருன்னா, தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் படைத்தனாகி, எத்தனை உயிர்னு சொல்லல, பல்லுயிர் எல்லாம் படைத்தனாகி. அடுத்தல எண்ணில் பல்குணம் எழிற்பெற விளங்கி. இறைவன் வந்து பல உயிர்களை படைக்கின்ற காரணத்தினாலே அவன் பல குணத்தோடு விளங்குகின்றான் அப்படிங்கிறத, அதுதான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி. இந்த சிதம்பரம்ங்கிறது ரொம்ப லேட்டஸ்ட், ஆனா பழைய பேர் வந்து தில்லை தான் அதுக்கு. அதனால திருவாசக வரைக்கும் பாத்தீங்கன்னா சிதம்பரங்கிற வார்த்தை இருக்காது திருமுறையில, அது மாதிரி இருக்கும். அதனால வந்து பல்குணம் அப்படிங்கிறத தான் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதாவது 3 குணம்ங்கிறது ஒரு நிலை, 8 குணம்ங்கிறது ஒரு நிலை, பல குணம்ங்கிறது ஒரு நிலை. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இன்றைக்கு ஓத போற பாடல் வந்து திருவருட்பால பரசிவ வணக்கம் அப்படின்னு ஒரு 3 பாட்டு இருக்கு. அதுல முதல் பாடல் அது இன்றைய பாடலோடு தொடர்புடையதா இருக்கும். திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம், அருள் உதவு பெருந்தாயாம், மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க, குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்த சிவ கொழுந்தே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. அனுதினமும் ஆலயத்திற்கு அழைத்து செல்லும் அர்த்தனார் ஐயாவுக்கு நன்றிகள், பல கோடிகள் நன்றிகள். நன்றி, வணக்கம். இந்த கேள்வி ஞானத்துல பாடலுக்கு ஏற்ற பாடலை அனுபவத்து மூலியமாகவும் அதை அறிந்து அதை எடுத்துன்னு வந்து சொல்றதுக்கு அர்த்தனார் ஐயாவுக்கு நிகர் வேற யாரும் இல்லை. அற்புதமான, இப்போ யாராவது இந்த கோர்ட்டு கேஸில் கூட வழக்கு ஆடும்போது எப்பேற்பட்ட நீதிபதியாக இருந்தாலும் சரி, அங்கே இந்த கோர்ட்டில் இந்த இது அழிச்சிட்டாங்க, இந்த தீர்ப்பு வந்தது, அது போல
போல இங்கேயே நமக்கு வந்து சூழ்நிலை வந்திருக்கு, நமக்கும் அந்த மாதிரி தீர்ப்புகள் வழங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. நீதிபதிகள் வந்து காட்டுவாங்க. அப்போ வந்து இது போல நமக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் எந்த பாடலை எடுத்துன்னு வந்து இதை சரியா கொடுத்தா இருக்கும் அப்படின்றத வந்து நம்முடைய அர்த்தநாரி ஐயா வந்து சிறந்து எனக்கு என்னுடைய மனப்பக்குவத்துக்கு அதி அற்புதமாக காணப்படுகிறது. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. நாம இந்த தளத்தை இதோட முடித்துக்கொள்ளலாம். நாளை காலை 6:30 தொடங்கலாம்.